5 வருட சாதனை இல்லங்க. எங்களுக்கு 5 வருடம் சோதனை தான். மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது. மகளிர் எங்கும் தனியா போக முடியல. எங்க போனாலும் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட பொம்பள பிள்ளைங்கள வீட்டுக்கு வர வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றாங்க? 2 வயசு குழந்தைன்னு பார்க்க மாட்றாங்க. 5 வயசு குழந்தைன்னு பார்க்க மாட்றாங்க. எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி சீரழிச்சு அந்த பிள்ளைங்கள கொன்னுடுறாங்க. அதனால இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்கள பொம்பள பிள்ளைங்கள நம்பி நாங்க வெளியில அனுப்ப முடியல. ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து இலவசம். மகளிர் உரிமை தொகை குடுத்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே குடுக்கல. ஒரு சில பேர் குடுக்குறாங்க, ஒரு சில பேர் குடுக்கல. எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி தான் அவங்க தேர்தல் வாக்குறுதியில குடுத்துருந்தாங்க. ஆனா வந்து இதுல ஒரு சில பேரு இதுல வந்து கேட்டகரி பார்க்குறாங்க. இவங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருந்தா கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு குடுக்கல. ஏதோ 1, 2 பேருக்கு தான் குடுக்குறாங்க. அதுவும் எங்களுக்கு தேவையில்ல. அந்த ரூ. 1000 வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ரூ. 1000 இதுல குடுத்து கரண்ட் பில்ல ஏத்துறாங்க, மளிகை ஜாமான்ல ஏத்துறாங்க, பால்ல ஏத்துறாங்க, தண்ணீல ஏத்துறாங்க, எல்லாத்துலயுமே ஏத்துறாங்க. இந்த ரூ. 1000 வாங்கி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்ததா ஒயின் ஷாப். ஒயின் ஷாப் மூலைக்கு மூலை. இங்க எங்க வடலூர்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே ரோடு மார்க்கமா தான் இருக்குது. அந்த கடைக்கு போறதுக்கு அவ்வளோ வேகமா வராங்க. பஸ் வருதா, லாரி வருதா, வண்டி வருதான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிகமா ஆக்சிடென்ட் அதனால தான் நடக்குது. இந்த தெங்குத்து ரோட்ல ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அப்படியே ரோடுக்கு பக்கத்திலேயே இருக்குது. அதுல வந்து அவ்வளோ வேகமா வராங்க. அந்த சரக்க வாங்குறதுக்கு அவ்வளோ வேகமா வராங்க. எந்த வண்டி, வாகனம் எது வருதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடிச்சு கடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த மது கடைய ஃபுல்லா மூடலன்னா கூட, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மூடலாம் இந்த 5 வருஷ காலத்துல. அதிகமா ஆக்குறாங்களே தவிர மூடல மது கடைகள. அதனால இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்ல. ஆட்சி மாற்றம் வந்தா தான் பெண்கள் சுதந்திரமா நடக்க முடியும். எதா இருந்தாலும் நாங்க செய்ய முடியும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில என்னென்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேணாம் உங்களுக்கு. டிவியை திறந்தாலே, ஃபோனை திறந்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க பார்த்தாலும் கஞ்சா, குடி, கொலை, கற்பழிப்பு இதே தான் நடந்துட்டு இருக்குது. இங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா கிடைக்குது. இப்பெல்லாம் ஸ்கூல் பசங்கெல்லாம் ஸ்கூல் போறதுக்கே, நாங்களாம் எங்க காலத்துலாம் ஸ்கூல் போறதுக்கு நாங்க பயந்து பயந்து போவோம். இப்ப வாத்தியாருங்க பயந்து பயந்து ஸ்கூலுக்கு வராங்க. இங்க பசங்களை விட்டு எப்படி நம்ம போறது இருக்கு. அப்ப கிளாஸ் எடுத்துட்டு எப்படா வெளில போவோன்ற மாதிரி வாத்தியார் இருக்காங்க. இப்ப இருக்க சூழ்நிலை ஃபுல்லா அப்படி ஆகி போச்சு. அதனால இந்த ஆட்சியில வந்து பசங்க ரொம்ப 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 கெட்டு போயிட்டாங்க. எங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்ப திண்டாட்டத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முன்ன காலத்துல எப்படியே இருந்துச்சு. இப்பெல்லாம் ரொம்ப இந்த 5 வருஷத்துல ரொம்ப குட்டிசேரா போச்சு இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகி போச்சு. இப்படியே போச்சுன்னா இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியிலே இப்ப நின்றோம். தமிழ்நாட்டுல இளைஞர்கள் எங்கன்ற மாதிரி ஆயிடும். அதனால ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. பொதுமக்களா நான் சொல்றேன் என்னோட கருத்து. நான் குறிஞ்சிப்பாடி பொதுமக்கள் சார்பாக நானும் பேசுகிறேன். இங்கே குறிஞ்சிப்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் தொகுதின்னு சொல்கிறாங்க. அமைச்சர் தொகுதி தான். ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே புதுசாக செஞ்ச மாதிரி காட்டுங்க. ஏற்கனவே இருந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருந்தது, அதை இடிச்சிட்டு தான் புதுசாக கட்டுறோம். அந்த வளையல் கடல் லைன்லாம் நிறையா இருந்தது, அதில் கடைகள்லாம் நல்லா தான் இருந்தது. அதில் கொஞ்சம் படி இருந்தது சைடில், அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு படியெல்லாம் போட்டு அது கட்டியிருக்காங்க. இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் அது போட்டிருக்காங்களா, போட்ட மாதிரி இருக்குதான்ட்டு. நிறைய விஷயங்கள் செஞ்ச மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. நாட்டை சுற்றி நிறையா நடக்குது. குறிஞ்சிப்பாடில் நிறையா நடந்திருக்கு. இதை யார்கிட்டயே போய் தகவல் சொன்னால் கூட அதை போய் சொல்லி கேட்குற ஆளும் யாரும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது. அது பொதுவாக அது பொதுமக்களுடைய கருத்து. அங்கே வந்து பார்த்தா அந்த ஏரியாக்குள்ளே நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நடந்ததெல்லாம் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ 2வது பண்ணது பார்த்தீங்கன்னா அது அதை விட மோசமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு வேணால் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பெருசாக இந்த வாட்டி சாதனைகள்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சாதனைன்னு அவங்க சொல்லிக்கலாம். அது மக்களுக்கு எல்லாம் வேதனையான விஷயங்கள் தான். ஒன்றும் பெருசாக எதுவும் நடந்த மாதிரி சக்ஸஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. இதேமாரி தான் எல்லா விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க சொல்கிறது தான். அதுங்களாம் பேப்பர்லாம் காலைல வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயங்கள் வரும்னு பார்த்தா முக்கால்வாசி இவங்க விஷயம்தான். அது எப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. பத்திரிக்கை படிக்க தான். மற்றபடி எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் எந்த ஒரு விஷயங்களும் வரமாட்டேங்குது. அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபில் குட் பண்ணிட்டோம் புதுசாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் 100% சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுவுமே சூப்பராக கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க. இது பொதுமக்களுடைய கருத்து, இது என்னுடைய பொதுவான கருத்து. எந்த ஒரு விஷயமும் நடக்கல. நடந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. குறிஞ்சிப்பாடியில் இருக்கிற கமிட்டியில் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து மணியில் வந்து 10,000 ரேட்டு போச்சு. இப்போ வந்து விவசாயிகளை கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு 3,000 குறைச்சி போடுறாங்க. அதனால விவசாயிகளுக்கு வந்து விலை படியாதனால பிரச்சனை பண்ணி கமிட்டியை மூடுற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இவர் மந்திரி இருக்கிற தொகுதியிலே இந்த பிரச்சனை இருக்கு. அதேமாரி டிராக்டரு, மற்ற உபகரணங்கள், விவசாய உபகரணங்களும் மத்திய அரசு கொடுக்குது. அது வேணும்னா அது ஆன்லைனில் பதிவு பண்ணோம்னா அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. அப்படியே அது ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து அவங்க சொல்கிற கட்சிக்காரங்க, திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த டிராக்டர் கொடுக்குது. ஒவ்வொரு குடும்பத்தை திமுகலே வந்து ஒரு குடும்பத்தில் 2 டிராக்டர் வாங்கின ஆளெல்லாம் இருக்குது. அப்படி ஆனால் அதே வந்து சாதாரண விவசாயியோ மற்ற கட்சிக்காரங்களுக்கோ அந்த டிராக்டரு மானியமோ டிராக்டரோ கிடைக்க மாட்டேங்குது. இது பலமுறை நம்ம மேலே ஏடிஓலாம் கேட்டதுக்கு மந்திரி சொல்கிற ஆளுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற கண்டிஷன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் முழுக்க வந்து மோடி கொடுத்தது. ஆன்லைனில் பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் பண்ணுற அந்த வெப்சைட்டை இவங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க.
அதனால இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஒரு அதிருப்தி அதிகமா இருக்கு. அது விவசாய மந்திரியா இருக்கிற ஒரு குறிஞ்சிப்பாடி தொகுதியில விவசாயிகளுக்கு வந்து பாதகமா ஒரு நல்ல விஷயம் செய்யல. நம்ம விவசாயிகளுக்கு வந்து ஒரு கல்லூரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு கல்லூரி இத்தனை வருஷம் இருந்ததுக்கு, கல்லூரிக்குன்னு விவசாயிகளுக்குன்னு ஏதோ செஞ்சிருக்கலாம். ஆனா விவசாயிகளுக்கு ஒரு துரோகம் செய்ற ஒரு அமைச்சரா இந்த பகுதியில இருந்திருக்காரு. இத வந்து மாற்றணுன்றதுக்கு மக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை நிறையா சொல்லலாம். அதில் ஒன்றே ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் கொடுமை பண்ணுறாங்க. அதை வந்து யார் பண்ணுறாங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியில் உள்ள மந்திரியிலேருந்து எல்லாரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த எஸ்பி வந்து டைரெக்டாக திமுக ஆளுங்க அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு. அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு அரை மணி நேரத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் இவங்க ஆளுங்களே செய்ய விடுறாங்களே, அது எப்படி? இது ஒரு நியாயமே இல்லையா? அவங்க ஆளுங்களே கண்ட்ரோல் பண்ணனா நீ எப்படி இந்த தமிழ்நாடு பூரா தப்பான ஆளுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்கள் ஆளே பண்ணுறாங்க, திமுக ஆளுங்களே பண்ணுறாங்க. அதையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் மற்ற பொதுமக்களுக்கு எப்படி நீங்கள் நல்லா ஆட்சி கொடுப்பீங்க? இது ஒவ்வொரு மக்களுடைய குமுறலாக இருக்குது. இதேமாதிரி நிறைய ஒரு 6 வயசு குழந்தை, 1.5 வயசு, 2 வயசு குழந்தை, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் வேற யாராவது இருந்தால், இப்போ ஒரு எடப்பாடியை இல்லை ஜெயலலிதா இருந்தால் யார் பண்ணாங்களோ அவனுக்கு அன்னைக்கே சிறையாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு சிறை தண்டனையாக இருக்கும். இல்லைன்னா போனாலும் வெளியே ஜாமீனில் வர முடியாத அளவு கேஸ் போடுவாங்க. இப்போ அந்த சென்னை அதை வந்து அவரை இந்த கேஸ்லேருந்து வெளியில் விட்டுட்டாங்களாம். அது ஒரு நியூஸ். அவர் அந்த ஞானசேகரங்கிறவரை இப்போ அந்த குற்றவாளியிலேருந்து வெளியில் விட்டுட்டாங்களாம். இதுமாரி பார்க்கும்போது என்ன ஆட்சிக்கு, உங்கள் ஆட்சியில் எந்த நியாயமும் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் தப்பான விஷயம். அதேமாதிரி போதைப்பொருள் கஞ்சா குறிஞ்சிப்பாடி, வடலூர், கடலூர் மாவட்டத்தில் விற்கிறது யாருன்னா திமுக ஆளுங்கட்சி. அது திமுக ஆளுங்கட்சிக்கு தான் விற்கிறாங்க. அப்போ இது மந்திரிக்கு, இங்கே உள்ள மந்திரிக்கு எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா யார் விற்கிறாங்கன்னா. கடலூரில் எஸ்பி பேசுகிறாராம், கஞ்சா யாருப்பா விற்கிறது? திமுக ஆளுங்க. அதனால் அந்த எஸ்பியே இங்கே கடலூர் மாவட்டத்துக்கு வராது போயிட்டார். எஸ்பியே இங்கே கடலூர் மாவட்டத்துக்கு நான் வரல, அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது, ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அதனால் ஒரு எஸ்பி வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் எதை ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க? கஞ்சாவும் போதைப் பொருளும் விற்றா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களுக்கு தவறான விஷயத்தை எல்லாம் செஞ்சுட்டு திரும்பியும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன சுடுகாடாகி தமிழ்நாடு பூரா சுடுகாடு வருமா? இது பொதுமக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விஷயம். மற்ற விஷயங்கள்லாம் கொடுங்க, மற்ற எல்லாத்துலேயும் தப்பு. உள்ளே போனீங்கன்னா எல்லாம், அதாவது அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு, நல்ல பஸ் ஸ்டாண்டாக இருக்குது, அதை கமிஷனுக்காகவே அடிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி புதுசாக கட்டுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெண்டர்லையும், எல்லா டெண்டர்லையும் ஊழல், எல்லா டெண்டர்லையும் மேம்பாலம் ஊழல், எல்லாம் ஊழல், எல்லாம் வந்து 30% 40% கமிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க. அது தரமற்ற முறையில். இப்போ இதெல்லாம் எப்படி திருத்த நாடு எப்படி நல்லா இருக்கும்? இப்போ மோடி அவர்கள் பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்திலும் நுணுக்கமாக நாடை முன்னேற்றத்துக்கு பார்க்குறாங்க. இது பிரிவினைவாதிகள் நாடை பின்னோக்கி செல்கிறது. அவங்க ஆளுங்க அமைச்சர்களே கொள்ளடிச்சிக்கிட்டு அவங்களுடைய இதே சுய இன்பத்துக்காக எல்லா விஷயங்களும் தப்பாக பண்ணி தமிழ்நாட்டுக்கே சுடுகாரம் ஆக்கிட்டு இருக்காங்க. குறிஞ்சிப்பாடி தொகுதியில் எம்ஆர்கே வந்ததுலேருந்து இந்த குறிஞ்சிப்பாடியில் எந்த நலத்திட்டங்களும் சரியான முறையில் செஞ்சப்பாடு இல்லை. அப்படியே செய்கிறாங்கன்னா ஒரு நலத்திட்டங்களும் பார்த்தா குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அவங்க கட்சிக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பொதுமக்கள் போயிட்டு இந்த விவசாயத்தில் வந்து ஒரு மம்முட்டியோ களைக்கட்டோ கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தால் தான் ஒரு அதிகாரி கொடுக்குற நிலைமையில போயிட்டு இருக்கு. எந்த டிராக்டர் கொடுத்தாலும் அவங்க கட்சிக்காரங்க தான், எந்த தள்ளுவண்டி கொடுத்தாலும் அவங்க கட்சிக்காரங்க தான். இன்னைக்கு எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தோன்னா அந்த கட்சிக்காரங்க கிட்ட தான் டிராக்டர்லேருந்து அனைத்து பொருளும், ஒரு பம்பு, ஒரு விவசாயி போய் ஒரு பிரேயர் கூட வாங்க முடியல. எல்லாமே பார்த்தா கட்சிக்காரங்க தான். கட்சிக்காரங்க வந்து அவங்க சைன் பண்ணி கொடுத்தா தான் அந்த அதிகாரி தருவாங்க. இதே பிடி ஆஃபீஸில் சரி தான், ரோடு போடுறாங்கன்னா ரோடு போடும்போது என்ன பண்ணணும், கிராவல் எடுத்து வந்து சைடில் அணைக்கணும். அந்தந்த ஊரில் இருக்கிற
குளத்துல மண்ணை எடுத்து அது பிடிஓவோ கிளர்க்கு இது தாசில்தாரை மிரட்டி அவங்க மண் எடுக்கிறாங்க. அது மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஒரு விஷயங்கள் நடந்தது. நாங்கள் தடுத்தோம், எங்கள் குளத்துல நீ மண் எடுக்கக்கூடாது, இந்த ரோட்டுக்கு நீங்கள் கிராவல் தான் கொட்டணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து எங்கள் பேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது யார் கொடுக்கணும்? தாசில்தார் கொடுக்கணும், பிடிஓ கொடுக்கணும். அவங்களாம் இல்லாமல் கான்ட்ராக்டுக்காரங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி கிராவல் கொட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் தான். இப்போ எப்படின்னா குளத்துல இருந்து மண் எடுக்கும் போல பக்க ஊர் உள்ளே இருக்கும் போல அது கம்மியாகுது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் டிமாண்ட் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்குவாங்க, அந்த மண்ணை வெளியிலேருந்து வாங்கணும், இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறிஞ்சிப்பாடி ஏரியாவில் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி கிராவல் கொட்டாமல் அந்தந்த ஊரில் இருக்கிற குளத்துல மண்ணை எடுத்து கொட்டி பயங்கரமான கொள்ளைகள் அடித்து இந்த விவசாயத்தில் வந்து அந்த திஸ்கண்ணு கொடுக்குறாங்க. கண்ணு கொடுக்கும் போல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 40 ரூபாயோ 43 ரூபாயோ பில் போட்டிருக்காங்க. ஆனால் இதே ஒரு விவசாயி ஒசூர்லேருந்து 21 ரூபாய்க்கு டெலிவரி. அப்போ ஒரு கண்ணுக்கு 21 ரூபா 20 ரூபா வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கே போகுது இந்த நிதிகள்லாம்? அவன் ஒசூர்லேருந்து 21 ரூபாய்க்கு இன்னைக்கு இந்த குளஞ்சாவடி கடலூருக்கு டிஸ்பியூட் கொடுக்குறான். அப்போ நீங்கள் மொத்தமாக வாங்கும் போதுல நீங்கள் 43 ரூபா போட்டு 41 ரூபாய் பில் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பொருள் நிறைய வாங்கும்போது இன்னும் கம்மியாக வாங்கலாம், ஒரு 18 ரூபா ரேஞ்சுக்கு. அப்போ இவ்வளோ பணங்களும் விரயமாக போகுது. அது மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட கொள்ளைகள் அடிக்கிறாங்க. இந்த குளஞ்சாவடி கிராமத்தில் எடுத்துக்கிட்டா இங்கே வந்து ஒரு சந்தை இருக்குது. இந்த சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு 1000 பேர் மக்கள் வருவாங்க. இந்த இடத்துல வந்தால் ஒரு பொது கழிப்பிடமோ ஒரு குடிநீரோ எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நீங்களே வந்திருப்பீங்க, அந்த இடத்துல பாருங்கள், எங்கேயுமே ஒரு கழிப்பிடம் இருக்காது. இந்த இடத்துல பார்த்தா இந்த குளஞ்சாவடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன், வருவாய் துறை, சர்வே இது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, வேளாண் துறை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு கழிப்பிடமோ ஒரு குடித்தண்ணீரோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது 12வது வரைக்கும். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் 2 ஒயின் ஷாப். அதுக்கு எத்தனையோ தோட போராட்டம் பண்ணிட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறமா இன்னும் 4 நாள் எடுக்கிறோன்னாங்க. அப்புறம் அதுக்குள்ளே என்ன அமைச்சர் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியும், திரும்பி மீண்டும் அதே இடத்துல செயல்படுது. இப்போ அதே மாதிரி என்னன்னா, இந்த ரோட்டு ஓரத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேண்டினா அவங்க வச்சுக்கலாம், கவர்மெண்ட் இடங்கள். ஏன் அதே எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தால் அந்த இடத்த எடுத்துருவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது, மெயின் ரோட்டில் இடம் இருக்குது, ஒரு வேளாண் குடோன் கட்டி கொடுக்கலாம் விவசாயிகள் வந்து மழை நேரத்தில் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு. அவர் தொகுதியில் ஒரு இடம் இருக்குது, இதை கண்டிப்பாக செய்யலாம். மத்திய கவர்மெண்ட் நிதி கொடுக்குது இந்த மாதிரி விவசாயிகளுக்கு குடோன் கட்டி தர சொல்லி. ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவும் செய்யலை. பெருமாள் ஏரியில் அவங்க வருமானத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. சரியான அந்த தூர்வாரி சரியான அதை இன்னும் முறைப்படுத்தலை. மேலும் மேலும் சொல்லப்போனால் இங்கே வந்து எம்ஆர்கேனுடைய இது ரொம்ப மோசம். பொதுமக்கள் எதுவும் போய் எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு வீடு தராங்க, ஒரு தெருவில் நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்க, அந்த திமுக காரங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா திமுக காரங்க யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்படி தான் இந்த 5 வருஷ காலம் போச்சு. ஆனால் இதுக்கு முன்னே அந்த எடப்பாடி ஆட்சியில் விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்கும் போல சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு விவசாயி பதிகிறாங்கன்னா அந்த சீனியாரிட்டி பிரகாரம் டிராக்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் சீனியாரிட்டியே கிடையாது. நெட்டில் இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட்டு அப்படியே தான் இருப்பான். ஆனால் அவங்க கட்சிக்காரங்க மட்டும் டிராக்டர் போயிட்டு இருக்காங்க. அந்த சீனியாரிட்டியை அவங்க கடைபிடிக்கல. அதனால ஒட்டுமொத்தமாகவே இந்த வேளாண் துறையில் பயங்கர ஊழல். இதுக்கு மேலே அவங்க ஊழல் பண்ணுறதை மட்டும்தான் பார்த்தாங்களே, அவங்க செய்யறதுக்கு எந்த இதுவும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து காவல்துறை முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கும் போல அவர் இந்த கஞ்சா, முதலமைச்சர் வந்து இந்த கஞ்சா, இந்த சைடில் வைக்கிற போதைப் பொருள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஏன் இது வரைக்கும் இந்த 5 வருஷமாக அதை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணல? கஞ்சா விற்காத ஊர் இல்லை, கஞ்சா சாப்பிட்டு இது பண்ணாத ஊரே இல்லாமல் இருக்குது. அப்போ முதலமைச்சருடைய மொத்த செயல்பாடும் ரொம்ப ஒஸ்ட்டு. அதில் இன்னும் சொல்ல போனோம்னா மக்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா கொடுக்குறோம், ஃப்ரீ பஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி வந்து நிலத்தை அளக்கணும்னா 21ல் எவ்வளோ பணம் கட்டிருக்காங்க, இன்னைக்கு 26ல் எவ்வளோ கணக்கெடுத்து பாருங்க. நிலவரி 21ல் எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ, சொத்து வரி எவ்வளோ, இதெல்லாம் பார்த்தா அந்த பெண்மணிகளுக்கு இதெல்லாம் எடுத்து காட்டினா அடுத்த நிமிஷமே அந்த திமுகவை எந்த பெண்மணியும் ஓட்டு போடாது. நிலவரியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து, கரண்ட் புள்ளிலேருந்து எல்லாமே வந்து 10 மடங்கு அதிகமாகி போச்சு. நீ கொடுக்குறது 1000 ரூபா, அந்த 1000 ரூபாய்க்கு வந்துட்டு போய் ஒயின் ஷாப்பில் கொடுக்குற, அந்த ஒயின் ஷாப்பில் பாட்டிலையும் ஏற்றிடுற, அதையும் கட் பண்ணிடுறீங்க.
ஒரு வயசானவங்க நிம்மதியாக போக முடியல. எந்த துறையில் ஊழல் இல்லாமல் இருக்குது? கடலூர் எடுத்துக்கினா ஒரு தனியாக ஒரு ரூம் வச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு இதுவே நடந்தது, டிபார்ட்மெண்ட்டே நடந்தது. பேப்பரில் டிவியில் எல்லாமே வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் சரி, திருச்சி சரி, எல்லா பக்கமும் சரி, ஊழல் தான் பெருக்கெடுத்து போதை வச்சு மற்றபடி பொதுமக்களுடைய சிந்தனைகள் எதுவும் கிடையாது. அவங்களோட ஒரே குறிக்கோள் மகளிருக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா மகளிர் ஓட்டு நமக்கு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் முதலமைச்சருடைய இது போதை வச்சு பொதுமக்களுக்கு நல்ல திட்டங்கள் போகணும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஆட்சியில் துளி கூட கிடையாது. கொலை கொள்ளை இதுதான்.